ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம் ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பரிவர்த்தனையின் பலன் என்ன? இதுதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் புரிந்து கொள்ள இயலாத சூட்சுமமான நிறைய பலனெடுக்கும் முறைகள் உண்டு. அந்த வகையில் ஒரு பலனெடுக்கும் முறை தான் இந்த பரிவர்த்தனை பலன். இருவேறு கிரகங்கள் தங்களது சொந்த வீடுகளை மாற்றிக்கொள்வதன் மூலமாக கிடைக்கும் ஒரு வலு தான் பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனையின் மூலமாக கிரகங்கள் பார்த்திங்கன்னா இழந்த வலிமையை மீண்டும் பெறும். வக்கரமானது நிவர்த்தியாகும், நீச்சமானது நிவர்த்தியாகும், கிரகண தோஷங்கள் நிவர்த்தியாகும், பார்வையின் திறன் மட்டும் மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பகை பெற்ற கிரகம் கூட ஆட்சி பெற்ற கிரகம் அப்படிங்கிற நிலைக்கு மாற்றத்தை தரும். பொதுவாக பரிவர்த்தனை மூலமாக ஒரு கிரகம் என்ன பலனை அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் சொந்த வீட்டின் வலிமையை வேறொரு வீட்டில் இருந்து பெறும். இதுதான் உண்மையான அர்த்தம். இப்போ உதாரணமாக ஒரு மேசலக்ன ஜாதகம், அவருக்கு ரெண்டாம் அதிபதி சுக்கிரனும் 3ஆம் அதிபதி புதனும் இடம் மாறி இருக்காங்க. 2ஆம் இடத்துல புதன், 3ஆம் இடத்துல சுக்கிரன். இப்போ இந்த பரிவர்த்தனை பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றதற்கு நிகராக செயல்படும் தன்மையும், 2ஆம் இடத்தில் புதன் ஆட்சி பெற்றதற்கு நிகரான தன்மையோடும் செயல்படுவார்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இதில் மேசலக்னத்துக்கு புதனும் சுக்கிரனும் பெரிய நல்லவங்க இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரியான கலப்பு பலன்கள் தான் அவர்களுடைய தசை காலங்களில் கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ ஒரு ஜாதகத்தில் கடகத்தில் செவ்வாய், மேசத்தில் சந்திரன். கடகத்தில் செவ்வாய், மேசத்தில் சந்திரன். இதில் சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைகிறாங்க. ஒரிஜினலாக கடகத்தில் செவ்வாய் நீச்சம், மேசத்தில் சந்திரனை நட்புன்னு எடுத்துக்க முடியாது, ஒரு மாதிரி கலப்பு பலனாக இருப்பார். அது ஒரு சம நீச்ச வீடு தான் அவருக்கு. இந்த பரிவர்த்தனையின் மூலமாக நடக்கும் மேஜிக் என்ன அப்படின்னா, இந்த செவ்வாய் கடகத்தில் ஆட்சி பெற்றால் எப்படி வேலை செய்வாரோ அந்த மாதிரி மாறிடுவார். சந்திரன் மேசத்தில் ஆட்சி பெற்றால் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியும் வேலை செய்வார். இதில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட்டு, சார் ஒரு கிரகம் பரிவர்த்தனை அடைஞ்சிருச்சுன்னா அது பார்க்குற இடம் மாறுமான்னு. அது இருக்காது. பரிவர்த்தனை என்பது ஒரு மாய தோற்றம் தானே ஒழிய ஒரிஜினல் தோற்றம் கிடையாது. ஒரிஜினல் இல்லை. அதனால் ஒரிஜினலாக ஒரு கிரகம் எங்கே இருக்கோ அங்கிருந்து தான் பார்க்க முடியும். ஆனால் அந்த பார்வையின் திறன் ஆட்சி பெற்ற கிரகத்துக்கு நிகராக இருக்கும். அந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பரிவர்த்தனை பெறதுனால. இப்போ உதாரணமாக கடகத்தில் செவ்வாய் இருக்கார். கடகத்தில் செவ்வாய் இருக்கும்போது அவர் தனக்கு 4ஆம் பார்வையாக துலாத்தையும், 7ஆம் பார்வையாக மகரத்தையும், 8ஆம் பார்வையான கும்பத்தையும் தான் பார்ப்பார். இதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் நீச்ச செவ்வாய் பார்ப்பதற்கு பதிலாக ஆட்சி செவ்வாய் பார்ப்பது போன்ற பவர் இருக்கும். ஏன்னா பரிவர்த்தனை மூலமாக அவருக்கு கிடைக்கிற பவர். சார் இவர் தான் மேசத்துக்கு வந்துடுறாரே, அதனால் அவர் மேசத்தில் இருந்தபடி கடகத்தையோ துலாத்தையும் விருச்சிகத்தையும் பார்ப்பாரான்னு தயவு செஞ்சு எடுக்க வேண்டாம். அப்படி ஒரு சூழல் கிடையவே கிடையாது. இதில் இன்னொரு விதியும் நடக்கும். இப்போ மகரத்தில் சூரியன் இருக்கார், கடகத்தில் செவ்வாய் இருக்கார். இப்போ ஆட்டோமேட்டிக்காக செவ்வாய் வக்கரம், சூரியனுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார் இல்லைங்களா? இந்த பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக அந்த வக்கரம் நிவர்த்தியாகும். வக்கரம் இல்லைங்கிற நிலையையும் அடைஞ்சிடுவார். இதுவும் ஒரு சூட்சமம். ஸோ பரிவர்த்தனையின் மூலமாக ஒரு கிரகம் நீச்ச வலிமையை மாற்றி அமைத்து கொள்ளும், நீச்ச வலிமையை மாற்றி அமைத்து கொள்ளும், வக்கர வலிமையை மாற்றி அமைத்து கொள்ளும், அஸ்தமன வலிமையை மாற்றி அமைத்து கொள்ளும். அஸ்தமனமான கிரகமும் மாற்றி அமைக்கும். இன்னொரு உதாரணம் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஜாதகத்தில் சிம்மத்தில் சூரியன் ஆட்சியாக இருக்கார், கூடவே குரு இருக்கார். 2 பேருக்கும் 3 டிகிரி தான் டிஃபரன்ஸ். 3 டிகிரி. சிம்மத்தில் சூரியன் இருக்கார். இதில் இப்போ சூரியன் சிம்மத்தில் இருக்காருங்கிற போது ஆட்டோமேட்டிக்காக பரிவர்த்தனை வராது இல்லையா? சரி, விருச்சிகத்தில் சூரியன் இருக்கார், குருவும் அங்கேயே இருக்கார், 3 டிகிரிக்குள்ளே இருக்கார். விருச்சிகத்தில் சூரியன், 3 டிகிரிக்குள்ளே குரு அங்கேயே இருக்கார். இப்போ செவ்வாய் மீனத்தில் இருக்கார், சூரியன் விருச்சிகத்தில், குரு 3 டிகிரியில் அங்கேயே இருக்கார், செவ்வாய் மீனத்தில் இருக்கார். இப்போ குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனையினால் குருவுக்கு ஏற்பட்ட அஸ்தமன தோஷம் நிவர்த்தியாகும்.
ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து விருச்சிகத்தில் ஆட்சி பெற்ற வலுவுக்கு நிகரான வலிமையை மறைமுகமாக பெறுவார், நேரடியாக கிடையாது. ஆனால் குருவின் பார்வை எப்பயும் போல மீனம், ரிஷபம், கடகத்தை தான் பார்த்துக்கணும். ஸோ இந்த வித்தியாசம் பரிவர்த்தனை மூலமாக கிடைக்கும். ஸோ பரிவர்த்தனை மூலமாக ஒரு கிரகம் தனது வலிமையை மறைமுகமாக பெறும், ஆட்சி பெற்றதற்கு நிகராக இருந்த இடத்திலிருந்து செயல்படும், மேலும் வக்ர நிவர்த்தியை பெற்றுக்கொள்ளும். இதில் இன்னொரு சூட்சமும் இருக்குது. ஒரு ஜாதகத்தில் ரிஷபத்தில் குரு இருக்கார், மீனத்தில் சுக்கிரன் இருக்கார். இப்போ குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. இதில் ஒரிஜினலாக சுக்கிரனை நம்ம உச்சம் அப்படின்னு எடுப்போம். குரு வந்து சும்மா தன்னுடைய வியாழவட்ட வீட்டில் இருக்காருன்னு நினைப்போம். ஆனால் இந்த பரிவர்த்தனை மூலமாக ஏற்படுற விஷயம் சுக்கிரனுடைய அந்த உச்ச பவர் குறைஞ்சு போயிடும். உச்ச வலிமை குறைஞ்சு ஆட்சி வலிமைங்கிற மாதிரி வந்துடும். அதுக்கு பதிலாக குரு பகவானுக்கும் ஒரு ஆட்சி வலிமை கிடைக்கும். புரிஞ்சிடுச்சிங்களா? ஸோ இது பரிவர்த்தனையுடைய சூட்சமம். இதில் மகா பரிவர்த்தனைகள் அப்படின்னு சில உண்டு. நம்ம ஜாதகத்தில் 1, 4, 7, 10ங்கிற கேந்திராதிபதிகளோ 5, 9, 1 என்கின்ற திரிகோணாதிபதிகளோ தங்களுக்குள் பரிவர்த்தனை அடைஞ்சாங்கன்னா அது மிக அதிர்ஷ்டகரமான மகா பரிவர்த்தனை லிஸ்ட்டில் வரும். அதில் முதன்மையான அதிர்ஷ்டமான பரிவர்த்தனை 1, 5, 9ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை அடைகிறது. இப்போ உதாரணமாக ஒரு கடகலக்ன ஜாதகம், இவருக்கு சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கார், சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கார் நீச்சம், செவ்வாய் 5 கூடை செவ்வாய் லக்னத்தில் இருக்கார். இது ஒரு மகா பரிவர்த்தனை, 1, 5 பரிவர்த்தனை. இவங்க 2 பேரையும் 9ல் ஆட்சி பெற்ற குரு பார்க்குறார். அருமையான அமைப்பு. குருவின் பார்வையை பெற்ற சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனையும் அடைஞ்சிருக்காங்க. ஸோ 1, 5, 9 தொடர்பு, இது ஒரு மகா பரிவர்த்தனை, மிகச்சிறந்த ராஜயோகத்தை தரக்கூடியது. கேந்திரங்களில் அதே மாதிரி பரிவர்த்தனை பெறும்போது 4ஆம் அதிபதி 7லேயோ, 7ஆம் அதிபதி 10லேயோ, 10ஆம் அதிபதி 7லேயோ, 1ஆம் அதிபதி 10லேயோ, 10ஆம் அதிபதி லக்னத்திலேயோங்கிற மாதிரியான பரிவர்த்தனைகள் எல்லாம் வெகு சிறப்பான முன்னேற்றத்தை தன் உழைப்பினால், திறமையினால் பெறுவார்கள். 1, 5, 9 என்பது அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும், 4, 7, 10 என்பது திறமை வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த அமைப்பில் அந்த பரிவர்த்தனைகளில் மகா பரிவர்த்தனை இருக்கும். தைதன்ய பரிவர்த்தனைகள்னு சிலது உண்டு. கெட்ட வீட்டின் அதிபதிகள் ஒருவருக்கு ஒருவர் இடம் மாற்றிக்கொள்வதனால் ஏற்படக்கூடியது. அது ஒரு மாதிரி நெகட்டிவ் பலனை. ஆல்ரெடி கெட்டவன் வந்து வலுவாக இருந்தான்னா நமக்கு நெகட்டிவ் தான். 2 கெட்டவர்கள் பரிவர்த்தனை பெற்றுக்கொள்ளும்போது அது யோகங்கிற அடிப்படையில் எடுத்துக்க முடியாது. இப்போ ஒரு தனுசு லக்ன ஜாதகத்திற்கு புதன் 6ஆம் இடத்துலையும் சுக்கிரன் 7ஆம் இடத்துலையும் இருக்காங்க. புதன் 6ஆம் இடத்துலையும் சுக்கிரன் 7ஆம் இடத்துல, இது ஒரு பரிவர்த்தனை. 6, 7 பரிவர்த்தனை. இது பொதுவாகவே திருமண வாழ்க்கை சிக்கல்களையும், குடும்ப பிரச்சனைகளையும், குடும்ப உறவுகளால் கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகளையும் கொடுக்குற பரிவர்த்தனையாக இருக்கும். இதில் அவங்க 2 பேர் பவர் ஆகிறது, இந்த லக்னத்துக்கு ஆகாதுங்கிற மாதிரி. ஸோ நம்ம லக்னத்துக்கு நல்ல வீட்டுக்கு அதிபதிகள் பரிவர்த்தனை பெற வேண்டியதும் அவசியம். பரிவர்த்தனை மூலமாக கிரகண தோஷமும் நிவர்த்தி ஆகும். இது ஒரு சூட்சமம். இப்போ மீனத்தில் ராகு, அங்கேயே வந்து சனி 3 டிகிரிக்குள்ளே இருக்கார். இப்போ சனி வந்து கிரகணம் அடைஞ்சிட்டார் அப்படிங்கலாம். இந்த சனி பகவான் வீடு கொடுத்த குரு மகரத்தில். இப்போ குருவும் சனியும் பரிவர்த்தனை. ஸோ இந்த பரிவர்த்தனையினால் என்ன ஆகும்னா, குருவுக்கும் இழந்த நீச்ச வலிமை, ஆட்சி வலிமையாக திரும்ப கிடைக்கும். சனி பகவானுக்கும் அந்த கிரகண தோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தியாகும். பரிவர்த்தனை அடைந்து விட்டதனால் கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு பயன். ஸோ இப்படி பரிவர்த்தனை மூலமாக கிடைக்கக்கூடிய நிறைய வலு உண்டு. இருவேறு கிரகங்கள் தங்கள் சொந்த வீட்டில் இருப்பது போன்ற வலுவை பெறும். சூரியனால் அஸ்தமனப்படுத்தப்பட்டிருந்தால் அது மாறும். ராகு கேதுகளால் கிரகணப்படுத்தப்பட்டிருந்தால் அது மாறும். சில நிலைகளில் நீச்ச வலிமை ஆட்சி வலிமையாக மாறும். சில நிலைகளில் உச்ச வலிமை ஆட்சி வலிமையாக மாறும். எப்படி பார்த்தாலும் 2 கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றுக்கொள்வது என்பது 2 கிரகங்களுக்கும் நன்று. நமது லக்கணத்திற்கு திரிகோணாதிபதிகள், கேந்திராதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவது சிறப்பு. அவயோக வீட்டு அதிபதிகள் பரிவர்த்தனை பெறும்போது அது அவ்வளவு சிறப்பான பலன்களை தராது என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.